திருப்பி நாங்கள் அடுத்த 3 நாட்கள் வந்து நாகர்கோயிலில் தான் எங்களோட பயணம் இருக்க போகுது. நாகர்கோயிலுக்கு வந்தோமா இல்லை கேரளாவுக்கு வந்தோமான்னு தெரியல. யார் வீடு இது? உண்மையாலுமே உங்க வீடா? இந்த மாதிரி ஒரு வீட்டை மிஸ் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க நாகர்கோயிலுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்றதுக்கான சோர்ஸ் கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, நம்மளுக்கு ஒரு கொய்யாக்கா கிடைச்சிருக்குது. கையை நீட்டின உடனே நல்ல ஒரு கொய்யாக்கா. நான் 8th வந்து ஆதர்ஷ் வித்யாலயான்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். எங்கன்னா ஈரோடு அந்தியூரில். அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்து மேக்ஸ் மிஸ் வந்து வந்தாங்க. அவங்க நாகர்கோயில் தான். ஹேமான்னு சொல்லி அந்த மிஸ் நேம் நல்லா ஞாபகம் இருக்குது. ஹைட்டாக வெள்ளையாக இருப்பாங்க. ஸ்கூல் டைம்லலாம் நம்மளுக்கு மிஸ்ஸு மேலே ஒரு க்ரஷ் வரும்ல. எனக்கு வந்து அப்போ வரல, அதுக்கு முன்னாடியே வந்துச்சு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. அத்திம்பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். ஸோ மேலே எங்களோட ட்ரிப்பில் வந்து ஜாயின் ஆகியிருக்கிறாரு கௌதம் ப்ரோ, அப்புறம் கௌதம் ப்ரோவோட ஃப்ரெண்டு அகில் ப்ரோ, சிவாஜி தி பாஸ். இப்போ தான் எங்கள் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளோட கார் வந்து ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியில் போனதுனால நம்ம கௌதம் ப்ரோவும் நம்மளோட கார் எடுத்துகிட்டு வந்து ஜாயின் ஆகிட்டாரு. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னையோட டேவை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இவங்க வந்து எங்களையே பார்க்க வந்தாங்க. நாங்கள் உள்ளார வந்தால் இவங்க கொஞ்சம் லைட்டாக நெல்லிக்காய் அதெல்லாம் கொய்யாக்காய் அதெல்லாம் படிச்சுட்டு ஃபுல்லாக நாங்கள் ஒரு சின்ன கடையை தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். பயங்கர கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கோம். ஆமாம் உட்கார முடியாத உட்காந்துட்டுருக்கோம். இதில் நீங்கள் வேறு எங்கே போல கீரை போகணுமா? இல்லை, எப்படி கம்ஃபர்டபுளான சீட்டிங்கா? உங்களோட சீட்டிங் கம்ஃபர்டபுளாக இருக்கா? எனக்கு ரொம்ப. ஏன் கௌதமியா ஹாய் சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். இவர் தான் சிவாஜி தி பாஸ். 3 சூப்பர். ஸோ இப்போ நாங்கள் வந்து மதியம் சாப்பிட்றதுக்கு போகிறோம். இந்த ஊர்லலாம் காலையில் 5 மணிக்கு தான் டிஃபனும், ஒரு 10 மணிக்குள்ளெல்லாம் முடிஞ்சிருமா. இந்த டைமுக்கெல்லாம் போனால் மத்தியான சாப்பாடு தானா, இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு போனால் அந்த சாப்பாடும் கிடையாதான். ஸோ இவங்க டைமிங் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, மிலிட்ரி கேன்டீன் மாதிரி. நம்ம சாப்பிட்றது பழகிறது எல்லாமே நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே தான். காலையில் உணவு எப்பயுமே கிடையாது. மத்தியானம் வந்து ஒரு 3 மணி 4 மணி ஆயிரும். நடுவில் இந்த சாய்ஸ் அதிகமாக போகும். இங்கே அதுக்கான வாய்ப்பு கூட கிடையாது. 9 மணிக்கே எல்லா கடையும் இழுத்து முடிடுறாங்க. இந்த ஊரில் நிறைய நன்மைகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்குதா இல்லையா ப்ரோ? கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் எந்திரிக்கிற டைமில் சாப்பாடு இல்லைன்னு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வாழ்கிறதே அந்த ஒரு விஷயத்துக்காக தான். அந்த ஒரு அத்தியாவசிய தேவைகளையும் இங்கே இல்லைங்கிறப்ப கொஞ்சம் வருத்தம் தான். கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் போல. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. பார்த்தீங்களா, இதெல்லாம் இவங்க ஃபேவரட் ஃபுட்டாக இருக்குது. எந்த வீட்டில் இருந்தாலுமே வெக்கமே படாமல் படிச்சுக்கிறாங்க. அவர் ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா உங்க பாக்கெட் காட்டுங்க. எடுத்து வச்சிட்டாங்க. இல்ல எடுத்து இங்க பாருங்க. ஃபுல்லா ஒரு 2-3 கை ரொப்ப எடுத்து வச்சிருக்காங்க. ஐயே இது வேணாம் ப்ரோ, வெறும் வயிற்றுல இருக்கோம். ஐயோ இவன் என்ன இவன் திங்கிறத பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆகுதியா. இந்த பால்கோவா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. இப்போ நாங்கள் போகிற வழியில் ஒரு லைட்டாக ஒரு சின்ன டீ பிரேக் நினைச்சிருக்கிறோம். இந்த பால்கோவா வந்து சுற்றி எடுத்து ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு.
ஐயா இது யார் போட்டாங்கன்னு கேட்டு அவங்க கைக்கு ஏதாச்சும் கொடுத்துருவாங்க. பொதுமக்களுக்கு முன்னாடி எங்க உட்காந்துருக்கிறாருன்னு பாருங்க. மணியின் ஒளியே அங்கேயே பிடிச்சிட்டு பிங்கிலி காப்பிலாப்பி. அதுதான் உடஞ்சு போயிருமே. என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? ஆறுக்குள்ள வந்து பாத்துக்கலாம். அவன் பின்னாடி நிக்கிறான்டா. மாத்தூர் தொட்டிப்பாலம் அருவிக்கரை ஊராட்சி அன்புடன் வரவேற்கிறது. ப்ரோ நீங்க நாய் கடிச்ச மாதிரி கடிச்சதை பார்த்தீங்களா? நீங்க பிடிச்சதை நான் காட்ட முடியாது, ஆனா நான் சொல்ல முடியும். நாய் கடிச்ச மாதிரி கடிச்சிருக்கிறீங்க. எனக்கு இங்க ரத்தம் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா? நீங்க பிடிச்ச புடியில எனக்கு எல்லாமே வந்துட்டு. நீங்க வந்து ஒரு ரத்த பலி வாங்குறீங்க. இந்த இடம் காவு வந்து நான் நீ வரக்கூடாதுன்னு அர்த்தம். நீ இங்கேயே வெளியே உட்காந்துரு, நான் உள்ள பார்த்துட்டு வந்துடுறோம். நம்ம ஏன் இந்த சிசிடிவிலேருந்து ஃபுட்டேஜ் வாங்கிக்கூடாது வேணும்னா? நம்ம கேமராமேன் நல்லா இல்லையா? இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு மட்டும் எங்களுக்கு அமுச்சு விடுங்க. மிஸ்டர் கே funwithkirbakrish@gmail.com வந்து இது மெயில் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே ஏறி போகலாமா ப்ரோ? அந்த ரீல்ஸில் பார்த்த பாலம் ப்ரோ இதெல்லாம். இதில் தண்ணி ஓடுமா? இன்னைக்குன்னு எதுவுமே ஓடல ப்ரோ. தண்ணி ப்ரோ ப்ரோ பயமாகுது ப்ரோ. இங்கே பாருங்க. ஏய் எனக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு சுத்து. சூர்யா கீழே மட்டும் பாறேன். அந்தரத்தில் ஏதோ தொங்கிட்டு இருக்கிறோம் போல. கீழேயா? எனக்கு கீழே தண்ணி போகுது ஐயா. எனக்கு ஏதோ ஸ்லிப்பே இல்லாத மாதிரி நடந்து போகிற மாதிரி இருக்குதுங்கய்யா. வியூ நல்லா இருக்குதா ப்ரோ? வியூ எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி கீழே எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது ப்ரோ. பித்தம் தலை இறங்கி நிற்கிறீங்களா? ஐயோ ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ கீழே தடுமாறி விழுந்துட்டுனா என்ன ப்ரோ பண்ணுறது? பாய் எல்லாரும் பாருங்க. அவர் எங்கள் கூட தான் வந்தார். ஆனால் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது அவரோட ஓன் ரிஸ்க்கு. காற்றடிச்சா விழுந்துருவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயா ஒரே ஒரு டைம் வ்ளாகில் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஐயோ ஐயா கல்யாணம் வேற வரப்போகுது. உங்களுக்கு தேவையில்ல அது. வாயா மேலே ஏறி இதெல்லாம் வந்துடும். அதில் எங்கே வரலையா? என்னமோ சாதாரணமாக வீட்டிலேருந்து ஹால்லேருந்து கிச்சனுக்கு போகிற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் ஸ்டூவர்ட் மிஸ்கா தேவா எனக்கு ஆய் வருது. தேவா எனக்கு பயமா இருக்குது. ப்ரோ ஐயோ ஐயா வேணாங்கய்யா வாங்கய்யா மேல. ஐயோ வாயா ஏறி. ஏய் கீழே விழுந்துடாதீங்க தயவு செஞ்சு. சொன்னா கேளுங்க மேல வாங்கய்யா. யோ ரிஸ்கியா இதெல்லாம். வாயா ஐயா ஏங்க வரல மாட்டீங்களா? அவனும் ட்ரை பண்றான். போர்ட்ரேட் எடுக்கிறது அங்க போய் எடுத்தா இங்க எடுத்துலாம். பேபி மாம் மோனிகா சிக்கிச்சுமா பத்திக்கிச்சுமா. என்ன திமிரு இருந்தா கீழே இருக்கிற ஒரு தண்ணிக்கு எவ்வளோ பெரிய பாலாங்க. அங்க இருந்திருக்கிறோம் திமிருக்குன்னு அங்க போய் அங்கேருந்து பார்த்து இருந்திருக்கிறோம். இப்போ சண்டா மோனம் டான்ஸ்
அவைலபிள். நீங்கள் வந்து மேரேஜ் ஈவெண்ட்டுக்கு ஏதாச்சும் புக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எங்களே புக் பண்ணிக்கலாம். எங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் லைவாக பார்த்துக்கோங்க. ப்ரோ சொல்லியிருக்கேன் ப்ரோ. டேட் கொஞ்சம் ஃப்ரீ இல்லை, டேட் ஃப்ரீயாக நான் வந்துடும். எதாக இருந்தாலும் அட்வான்ஸ் போட்டு கொடுத்து முன்னாடியே சொல்லுங்கள். அட்வான்ஸ் 25K. அது அவருக்கு மட்டும். இது பண்ண நாங்க விளையாடிட்டு இருக்கோம். பின்னாடி பாருங்க. ஃப்ரெண்டு நீங்கள் நார்மலாக பிரியாணி வந்து சீரக சம்பா முடிச்சிட்டீங்க அப்படிதானே? சீரக சம்பாவே கிடையாது. The next morning. இதுதான் நினச்ச மாதிரி நடக்கும். இன்னைக்கு டே 3 நாகர்கோயிலில் வந்து நம்ம வந்து போகிறோம். போகிறோம்மா நாகர்கோயிலில் தான் இருக்கிறோம். கன்னியாகுமரி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு போய் சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டோம். எங்களுக்கு எதுவுமே ரைஸ் ஆகாதனால கை கால் உடம்பு எதுவுமே ரைஸ் ஆகலை. ஏன்னா ஃபுல் டயர்டு. போகிற இடத்துல தண்ணின்னு பார்த்தாலே உள்ளே குச்சி விளையாடிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். சன்ரைஸ் பார்க்கலான்னு ஆசைப்பட்டோம். இதில் வந்து நேற்று பாட்டெலாம் செலக்ட் பண்ணார். போகாத கன்னியாகுமரிக்கு பாட்டு செலக்ட் பண்ணி போஸ்ட்டு போடுறாராம். இதில் அந்த பாட்டு நான் போடக்கூடாதுன்னு சண்டை வேறு என்கிட்ட. உனக்கு பாட்டு இங்கே பாருங்க, சேட்டா பாருங்க வந்துட்டுருக்க சேட்டா. ஸோ இப்போ வந்து டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோயா? 10:41. 10:41க்கு எங்களுக்காக கடவுள் திருப்பி சன்ரைஸ் கொடுத்தாருன்னா வேணா பார்க்க முடியும் எங்களால். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ ஒஸ்ட்டு இதை கிடைக்கும் ஜென்ரேட்டர் ஓடுது. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து கன்னியாகுமரி கிளம்ப போகிறோம். சன்ரைஸ் எப்படியுமே வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பார்த்துடலாம். ஆனாலுமே இந்த கன்னியாகுமரியோட சன்ரைஸ் தான் வந்து பெஸ்ட்டு. எங்களால் வந்து பார்க்க முடியலன்றதை வந்து ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் வேறு வழி இல்லை. அதுக்காக சன்ரைஸே பார்க்க முடியலன்னு சொல்லி நம்ம வந்து கன்னியாகுமரி ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் இப்போ கன்னியாகுமரி போகிறோம். போயிட்டு திருவள்ளுவரை பார்த்து இத்தனை திருக்குறள் எழுதியிருக்கிறீங்க நீங்கள். எத்தனை திருக்குறள் எழுதுறாரு சொல்லுங்க சொல்லுங்க. 1333. நீங்க சொல்லுங்க. அதே அடியில தான் அவருக்கு வந்து சிலையும் வச்சிருக்கிறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் அங்கே போயிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறீங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் அங்கே போகமான்றதான் தெரியல டாஸ்க்கு. நம்ம டிரைவர் அங்கே கூப்பிட்டு போயிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். விவேகானந்தர் மண்டபமா? விவேகானந்தரா? ஆமா, விவேகானந்தர் பாறை பக்கத்துலயே விவேகானந்தர் பாறை. அப்ப நான் சொல்றப்ப திருவள்ளுவர் நீங்க எல்லாமே உள்ளதாண்டா. விவேகானந்தருக்கு செலகுதாங்க, செலவு கிடையாது, மெமோரியல். விவேகானந்தர் மெமோரியல், திருவள்ளுவர் ஸ்டாச்சு. அதுலதான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். புதிதாக போடப்பட்ட கிளாஸ் பிரிட்ஜ், போட்டிங், வேற இது எல்லாத்தையும் முடிச்சு அங்க சாப்பாடு நல்லா இருக்குமாடா? இங்க அதாங்க கேரளாவோட பேஸ் லெவல்ல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது போல. இங்கேயும் கொட்டை கொட்டை அரிசி நம்மளுக்கு இறங்க மாட்டேங்குது வாயில. ஏதோ உருண்டை பிடிச்சி வாயில போடுற மாதிரி இது. இங்க வர்றவங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சாப்பிட்டு பழகிக்கோங்க. இல்லைன்னா சோறு தின்னதிங்க, வேற ஏதாச்சும் சாப்பிட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு இதெல்லாம் பிடிக்கிறவங்க வந்து புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினைக்கிறவங்களும் நீங்கள் இதை சாப்பிட்லாம். இதுவும் ஒரு ஃபுட்டு தான், நல்லா இருக்கும். நம்மளுக்கு வீட்டில் சாப்பிட்டு வேற எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. நேற்று தாங்க
1400 ரூபாய்க்கு 4 பேத்துக்கு வாங்கி எல்லாம் நாய் சாப்பிட்டுச்சு. ஆமா எனக்கு சம்மந்தம் இல்லை ப்ரோ. நான் கடைக்கு போயிட்டு வரதுக்கு நீங்க பார்சல் வாங்கி கையில கொடுத்தீங்க, அப்படியே எடுத்துட்டு போனோம். உட்காந்து பிரிச்சு பார்த்தா தெரியுது உள்ள ஒண்ணுமே இல்லை. கேட்டா காப்பிரைட்ஸ். ஏங்க இவ்வளவு பெரிய சிக்கனுங்க ஒரே சில்லியா போட்டு கையில கொடுத்து அது என்ன சிக்கனா என்னன்னு தெரியல எனக்கு. எங்க ஆரம்பிச்சு எங்க சாப்பிடறதுன்னு தெரியல. ஸோ நாங்கள் இப்போ வந்து கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். ஆன் தி வே டு கன்னியாகுமரி. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மணக்குடி பாலத்துக்கிட்ட இருக்கிறோம். சுற்றி சர்ச்சாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சர்ச்சு, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சர்ச்சு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு சர்ச்சு, 4 பக்கமும் சர்ச் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த மணக்குடி பாலம். இங்கே பாருங்க தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நின்றுனா என்னை லாரி விட்டு ஏற்றுரும். கன்னியாகுமரி போகிறவங்க யாராச்சும் இந்த சைடு போனீங்கன்னா இந்த இடத்துல சும்மா ஃபோட்டோ ஷூட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வியூ அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, ஏய் இங்கே பாருங்க கலர் கலராக இருக்குது தண்ணி. ஸோ இதெல்லாம் வந்து அதோட குழந்தைகள். இப்போ தாய் தந்தையாரை பார்க்கறதுக்கு தான் நம்ம அங்கே போகிறோம். கடலில் பீச்சில் வந்து தாய் தந்தையார் இவங்களுக்கெல்லாம் அதை பார்க்கறது தான் கன்னியாகுமரி நம்ம போகிறோம். இங்கே பாருங்க ஒரு லாயரு எங்கே ஏறி நின்றுருக்கிறாருன்னு பாருங்க பிரிட்ஜு மேலே. கரெக்டாக சன்ரைஸ்க்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக சன்ரைஸ் ஆகி 12 மணிக்கு உச்சி வெயில் நிற்குது. இந்த டைம் கரெக்டாக சன்ரைஸ்க்கு வந்துருக்கிறோம். சன்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கல்ல வெளியிலேருந்து காருக்குள்ளேருந்து அந்த சன்ரைஸ் எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு ப்ரோ? நிக்க முடியல, அந்த அளவுக்கு இந்த மாதிரி சன்ரைஸ் வந்து யாருமே பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கே 1/4 மணி நேரம் தான். அந்த 1/4 மணி நேரத்தையும் ஒழுங்காக பண்ண முடியலன்னு வந்து அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டா கன்னியாகுமரி. விவேகானந்தர் திருவள்ளுவர் 2 பேரும் இங்க தான் இருக்கிறாங்க. நான் தான் மாத்தி சொல்றேன், நான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறேன். இந்த விளாக்லயே பாத்தீங்கன்னா விவேகானந்தன் தெரியாம உளறி இருப்பேன். அது உளறல் இல்லை, எல்லாமே உண்மைதான். ஒரு 10 நிமிஷம் ஃபுட்டேஜுங்க, வாய்ஸே இல்லாமல் எடுத்த பைத்தியக்காரனாட்டம் எடுத்துருக்கிறோம். வீடியோ பைத்தியக்காரனாட்டம் எடுத்துருக்கோம். இதில் வந்து விவேகானந்தர் மெமோரியல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் இவர். நல்ல கண்டென்ட்டு. இப்படியே தான் நாசமாக போகுது ஒரு டைமும். இந்த விவேகானந்தர் மணிமண்டபம்லாம் வந்து பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்கள் அம்மா வந்து இவர் இருக்கிற மெமோரியல், இவர் இந்த பாறை பக்கத்துலேயே அந்த பாறை இருக்குதுல்ல, அதில் கிருபானந்தான் எனக்கு ஒரு பாறை கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் ஆசை போல். இன்னும் கொஞ்ச நாள் விட்டா உண்மையாலுமே அந்த மாதிரி தான் ஆகும் போல. 1892 வந்து 3 நாள் வந்து இங்க வந்து இருந்தாரு டிசம்பர்ல. அந்த 3 நாள் 26, 27, 28 இந்த 3 நாள் இங்க வந்து தியானம் பண்ணாரு. அதுக்காக ஒரு மெமோரியலா கட்டப்பட்டது தான் இந்த மெமோரியல். அதுக்காக தான் கட்டப்பட்டாரு. விவேகானந்தரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது என்ன சொல்லுங்க. அவர் முற்றிலும் துறந்த துறவி மாதிரி சூர்யாவா ஆக போறோம். விவேகானந்தர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது வந்து என்னன்னா எஜுகேஷனை பத்தி சொல்லியிருக்காரு. புக்கை மட்டுமே படிக்காத, வாழ்க்கையை படின்னு. அப்புறம் எப்படி நம்மளுக்கு தெரியும்? என்னது புக்கை மட்டும் படிக்க? அதை சொன்னதெல்லாம் படிச்சாதான் நம்மளுக்கு தெரியும். நான் தான் படிக்கவே இல்லையே. அததான் சொல்றேன், படின்னு தான் சொல்றேன். இதுக்கு மேல படிக்கணும் எல்லா காலத்தையும். இதுக்கு மேல ஃபுல்லா படிக்க போறோம் ப்ரோ. நான் விவேகானந்தர் பத்தி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பத்தி நிறைய பேச இருக்காரு அவரு. பொண்ணை நீயே தான் உருவாக்கிக்கணும், நீயே தான் ரெடி ஆகிக்கணும்னு சொல்லி நிறைய பேசுறாரு. நீ விவேகானந்தரை பத்தி படிக்க ஆரம்பிச்சு அதுக்குள்ளேயே முழுகிடுவேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கிளாஸ் பிரிட்ஜ் டிராவல் பண்ண போறோம். அதுதான் கிளாஸ் பிரிட்ஜ். அதை கடந்து போய் தான் நம்ம தமிழ் தாத்தாவை பார்க்க போறோம். காய்ஸ், கிளாஸ் பிரிட்ஜ் காய்ஸ். இருங்க காட்டுறேன். எல்லாம் கூட்டமா இருக்குது. எல்லாம் ஒரே கிளாஸ்லயே நிக்கிறாங்க. கீழே ஒன்று செத்து போயிட்டாங்க. ஜோக் இல்லையா? எகிரி குதிக்கலாமா? காய்ஸ், நீங்க 130 ரூபா செலவை பார்க்கவே பார்க்காதீங்க. கிளாஸ் வாங்க, நல்லா இருக்கு.
இங்க வந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு போங்க காய்ஸ், உங்களால இதை முடியும். பாத்துக்கோங்க. அப்படியே இங்க வாங்க. எப்போ பார்த்தாலும் சாரி கைஸ், நான் லிமிட்லாம் அந்த இடத்துல ரூல்ஸ் எல்லாம் நான் பிரேக் பண்ணல. இந்த இடத்துல ஜில்லுன்னு உட்காந்தா நல்லா இருக்குமேன்றதுனால தான் உட்காந்தேன். எப்பயும் ஒரு கோயிலை பார்த்தா அந்த இடத்துல 10 நிமிஷம் உட்காந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அது எங்களுக்கு கோயிலா நினைச்சு நாங்க வழிபடுறதுனால இங்க ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டேன். 1 நிமிஷம் மைக் கேக்கு. கரெக்டா இந்த இடத்துல உள்றோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கண்ணுக்குள்ள ஏறி அப்படியே புளிச்சுன்னு அப்படியே வெளியில வந்து குறுக்க இந்த கௌசிக் கொண்டா காய்ஸ், எங்க தாத்தாவை பார்த்துட்டோம் காய்ஸ். இங்க பாருங்க காய்ஸ், நான் எங்க தாத்தாவை பார்த்துட்டேன் காய்ஸ். போன் பறந்துட மாட்டேங்குது அடிக்கிற காத்துல. எப்படி உங்களை கவர் பண்ணி காட்டுறதுன்னு தெரியல காய்ஸ். ஃபுல்லா வெயில் அடிக்குது காய்ஸ். இருங்க மறைச்சிக்கிறேன். எப்படி தாத்தா பாருங்க, நல்லா இருக்காரா? மக்களே, எனக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கிறான்னு சொன்னா ஒரு போட்டோ எடுத்து தர மாட்டேங்கிறான். யாருன்னே தெரியாது அவங்களுக்கு, இவனே போட்டோவும் எடுத்து தரான். அது இல்லாம இவன் எடிட் பண்ணி இவன் போன்ல அவனுக்கு ஏர் டிராப் பண்றான். இதெல்லாம் என்ன பாத்துக்கோங்க. பாத்தீங்களா, போஸ்ட்லாம் வேற சொல்லி தரான். கியூட் கப்புள்ஸ். உங்களுக்கு போட்டோ ஷூட் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் வந்துகிட்டே இருக்கேன். தாத்தாவை பார்த்துட்டோம் காய்ஸ். பாட்டி வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு கூப்பிட்டுட்டோம் காய்ஸ். இப்ப அங்கதான் போறோம். வந்த இடத்துல ஒரு கியூட் கப்பிள்ஸை பார்த்தோம் காய்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்காது, நடக்கிறவங்களுக்காச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் இப்ப வந்து அவங்களுக்கு போட்டோவே எடுத்து கொடுத்தேன். ஏன் நடக்காது? நடக்கும். எனக்கும் நடக்காது, உனக்கும் நடக்க கூடாது காய்ஸ். இவனுக்கு ஆன்டி மோகம் பிடிச்சிருச்சு காய்ஸ். நோ 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 நோ. இவருக்கு ஆன்டியை பிடிச்சிருச்சு காய்ஸ். இவருக்கு மலையாள சேச்சியை பிடிச்சிருச்சு காய்ஸ். ஃபுல்லா பாத்துட்டோம் காய்ஸ். இந்த கூட்டத்திலேயே நான் மட்டும் தான் காய்ஸ் நல்ல பையனா வந்துட்டு போறேன். ஹலோ ஹலோ ஹாய், சே ஹாய். யோ 1333 குரல் தான். ப்ரோ எத்தனை குரல் ப்ரோ? மொத்தம் 133 தான் இருக்குது. மிச்சம் 1000ங்க. உனக்கு ஒரு குரல் வச்சிருக்கேன், சொல்லிட்டா. மலிவருக்கு மாட்டோம் ஏற்க ரூபா, மொழியவருக்கு மேகம் பகை. இதுதான் உனக்கு வலி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு நசுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் மனப்பாடம் பண்றதுக்குள்ள 3rd எவ்வளவு அடி வாங்குவேன் தெரியுமா? நானு பேனாது பெட்டார் 100 குரல் சொல்லுவேன் 3rd படிக்கிறப்ப. 100 சொல்லுவேன்டா 3rd படிக்கிறப்ப. இப்ப எனக்கு ஒரு 5 தவிர வேற எதுவுமே தெரியல. வாங்க ப்ரோ போலாம், வாங்க ப்ரோ, டைம் ஆகுது. ஸோ நாகர்கோயிலோட 3rd டே வெற்றிகரமா ஃபினிஷ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்றோம். வாழ்க்கையில எவ்வளோ வேறுபாடு எனக்கு வந்ததே இல்லை. சரி, ஏழேகால் ட்ரெயினுக்கு கரெக்டா வீட்ல இருந்து 7 மணிக்கு கிளம்புறோம். 7:12 தூக்கி தோல் மேல வச்சுட்டு முதுகுல போட்டுட்டு ஓடி வந்துட்டு. ப்ரோ எப்படி இருந்தது ட்ரெயின் பயணம் ஸ்டார்டிங்? படத்துல வர மாதிரி பிடிக்காது. மலை படத்துல லாஸ்ட்ல அப்பா ஏத்தி விட புல்லெல்லாம் போன அந்த மாதிரி வருது. இந்த என்ன தெரிஞ்சதா, இதை தாண்டி வந்து இதுல ஏறி இப்படி பூந்துருக்கணும். இதெல்லாம் நீங்க பார்க்கணும்.